வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தெலுங்குல பக்த மகாசலகு விஞ்ஞாபதினு ரவி தேஜாவோட படம் வெளி வந்திருக்குங்க. ரொம்ப காலமா பெரிய ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரவி தேஜாக்கு இந்த பொங்கல் வெளியிட வந்திருக்கிற படம் கம்பேக் அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹீரோ ராம் ஸ்பெயின் நாட்டுக்கு பிசினஸ் ப்ரொஃபஸரோட போறாரு. அங்க மானசா செட்டியை பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு உண்மையை மறைச்சுதான் பழக வேண்டிய சூழல் ஏற்படுது. அங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நெருக்கமும் உருவாகுது. ஆனா மானசா அது எல்லாமே கேஷுவலான விஷயமா கடந்து போறாங்க. மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியோட ஹைதராபாத் வர ராம் தன்னோட மனைவி பாலாமணி கூட சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அங்கதாங்க ட்விஸ்டே ஆரம்பிக்குது. மானசா திடீர்னு ஹைதராபாத் வராங்க. அதுவும் 2 வாரம் அங்கேயே தங்க போறதாவும் சொல்றாங்க. ஒரு பக்கம் உண்மை தெரிஞ்ச மானசா என்ன ஆவாங்க, இன்னொரு பக்கம் மனைவி கிட்ட எப்படி சமாளிக்கிறது? இந்த டபுள் கேம் ஆட்டத்தை தான் இயக்குனர் கிஷோர் திருமலா ரொம்ப காமெடியா கொண்டு போயிருக்காரு. இந்த படத்துல ரவி தேஜா கிட்ட பழைய சூழல் நல்லாவே தெரியுதுங்க. குறிப்பா அவர் கேமரா பார்த்து நேரா ஆடியன்ஸ் கிட்ட கேட்கற மாதிரியும், மத்த ஹீரோக்களோட பழைய ஹிட் படங்களை பேர சொல்லிட்டு மத்தவங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே சிரிப்பலையா இருக்கு. சமீப காலமாவே சீரியஸான கதைகளே செலக்ட் பண்ணிட்டு வந்த ரவி தேஜா மறுபடியும் தம் பலமான காமெடி ட்ராக்கு திரும்பி இருக்காரு. சுனில், வெண்ணிலா கிஷோர் 2 பேருக்குமே இதுல நல்ல ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ரவி தேஜா தப்பு பண்ணிட்டு இவங்க கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறப்போ வர கவுண்டர் எல்லாமே டாப் கிளாஸ்னே சொல்லலாம். சத்யாவும் அங்கங்க வந்து சிரிக்க வச்சுட்டு போறாங்க. இசையமைப்பாளர் பீம்ஸ் பாடல்ல மட்டும் இல்லாம பிஜிஎம்லயும் தெரிக்க விட்டுருக்காருன்னே சொல்லலாம். முக்கியமா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர அந்த சிட்டி சீரியலோட சாங்கை மிக்ஸ் பண்ணி போட்டது குட் மூவ்னே சொல்லலாம். கண்டிப்பா 90 கிட்ஸுக்கு இது ஒரு பெரிய நாஸ்டாலஜியா இருக்கும். முதல் பாதி கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகுது. ஆனா 2ஆம் பாதியில அதோட உண்மையை மறைக்க ஹீரோ எடுக்கிற முயற்சி எல்லாமே கொஞ்சம் இழுவையா தான் போகுது. கமர்ஷியல் படங்கிறனால லாஜிக்கலா பார்க்காம போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். சில இடங்கள்ல பாடல்கள் கதையோட ஒட்டாம தான் இருக்கு. ஆஷிகா ரங்கா ஸ்பெயின் போர்ஷன்ல சூப்பரா இருக்காங்க. ஆனா டிம்பிள் யாந்திக்கு நடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கு. அவர் ஒரு கிளாமர் மற்றும் ஹோம்லி கலையா மட்டுமே வந்துட்டு போறாங்க. ஆக மொத்தத்துல இது ரவி தேஜாக்கு வந்த பெரிய ரிலீஸ்லயே சொல்லாங்க. பொங்கல் விடுமுறை அன்னைக்கு சும்மா ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த படத்துக்கு போகலாம். ஆனா ரொம்ப சீரியஸா ஒரு சினிமா பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் செட்டே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.